31வது அதிகாரம் மரணத்தின் பின் மனுஷருடைய நிலையும் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும், 32வது அதிகாரம் இறுதி தீர்ப்பு அல்லது இறுதி தீர்வை, இறுதி நியாய தீர்ப்பை பற்றி நாங்கள் படிக்க போறோம். இன்றைக்கு நாங்கள் மரணத்தில் மனுஷனுடைய நிலைமையும், மரிச்சா பிறகு அவனுடைய நிலைமையும், பிறகு உயிர்த்தெழுதல் அவருடைய நிலைமையும் குறித்து நாங்கள் 31வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதலாவது பத்தி 31வது அதிகாரத்தில் முதலாவது பத்தி, மரணத்தின் பின் மனிதரின் உடல்கள் மண்ணை அடைந்து அழிந்து போகின்றன. ஆனால் அவருடைய ஆத்துமாக்கள் இறக்காமலும் உணர்வற்ற நிலையை அடையாமலும் அழியாமையான இருப்பை கொண்டிருப்பதால் உடனடியாக தம்மை படைத்த கடவுளை அடைகின்றன. நீதிமான்களின் ஆத்துமாக்கள் மரணத்தின் போது பரிசுத்தத்தில் பூரணமடைந்து பரதீசினுள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே அவர்கள் கிறிஸ்துவோடிருந்து மகிமையிலும் ஒளியிலும் கடவுளின் முகத்தை பார்த்து கொண்டு தங்களுடைய சரீரங்களின் முழு விடுதலைக்கான நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். கேடானவர்களின் ஆத்துமாக்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு அங்கே கடுமையான இருளில் வேதனையை அனுபவித்து நியாய தீர்ப்பின் பெரிய நாளுக்காக வைக்கப்பட்டுள்ளார்கள். மனித உடலில் இருந்து பிரிந்த ஆத்துமா செல்லும் இவ்விரு இடங்களை தவிர வேறு எந்த இடத்தை பற்றியும் வேதம் ஒப்புக்கொள்வதில்லை. இது முதலாவது பத்தி. இரண்டாவது பத்தி, கடைசி நாளில், இது இப்ப கடைசி நாளில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் இறக்காது மறுரூபமாக்கப்படுவார்கள். இறந்த அனைவரும் தாங்கள் எப்போதும் கொண்டிருந்த அதே சரீரத்துடன் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். இருப்பினும் அவர்களுடைய உடல் தரத்தில் வேறுபட்டதாக இருப்பதுடன் அவை அவர்களுடைய ஆத்துமாக்களுடன் என்றென்றைக்குமாக மீள இணைக்கப்படும். 13, அநீதியாளர்களின் உடல்கள் கிறிஸ்துவின் வல்லமையால் கனவீனத்துக்காக உயிர்த்தெழுப்பப்படும். நீதிமான்களின் உடல்கள் அவரது ஆவியால் கனத்துக்காக அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போல் மாற்றி அமைக்கப்படும். அவ முதலாவது பத்தி இல எங்களுக்கு முக்கியமான சில சத்தியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அந்த சத்தியங்கள்ல முதலாவது என்னன்னு சொன்னா, மனிதன் என்று நாமல் அழைக்கின்ற அந்த உயிரினம் 2 கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்குது. இது கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது, 2 பகுதிகளால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒன்று உடல், மற்றது ஆத்துமா. அப்ப மனிதன் என்றா மனிதன் சமன், நம்ம அதை சமன்பாட்டில் போடுறோம்னா மனிதன் சமன் உடல் சக ஆத்துமா. உடல் சக ஆத்துமா, இது கிளியர் நமக்கு. மனிதன் என்றா மனிதன் சமன் உடல் சக ஆத்துமா. அந்த ஆத்மாவை நாம உள்ளம் சொல்லலாம். அதுல உடல் சமன் உடல் சக உள்ளம். உள்ளம் உள்ளுக்கு இருக்கிறது தானே சொல்றோம், உள்ளம். அப்ப உடலும் உள்ளமும், உடல் சக உள்ளம்தான் மனிதன். அந்த உள்ளம் என்றது ஆத்மாவுக்கான ஒத்தெழுத்து சொல் அல்ல. அதே போல நாம ஆவி என்றும் அதை சொல்லலாம். அதில் அந்த சமன்பாடை நாம் எழுதுறோம்னா மனிதன் சமன் உடல் சக ஆவி. சரி, ஆவி. அப்ப ஆவி, ஆத்மா, உள்ளம் என்றதெல்லாம் பைபிள்ல ஒத்த கருத்து சொல்லாக தான் பைபிள் எங்களுக்கு பயன்படுத்தி இருக்கு. அந்த மூன்றுக்கும் இடையில அந்த 3 சொல்லும் வேறு ஏதாலையும் வித்தியாசப்படுத்துகிறார். மூன்றும் ஒரே பொருள் கொண்டது. அப்ப ஆத்மாவுக்கு ஒத்தத்து சொல்லு ஆவி,
உள்ளத்துக்கு ஒத்து சொல்லு ஆவி, ஆத்மா. அப்ப அது முக்கியமான சத்தியம் நமக்கு. இதை எப்படி நாம் சொல்றோம்? ஆண்டவர் மண்ணினாலே ஆதாம் மனிதனை உருவாக்கி பின்னர் அவன் நாசிகளில் உயிர் ஆவியை ஊதினார். அவன் உயிர் ஆத்மாவானான். சரியான நெபேஷ் சாயான்னு நாம படிச்சாங்க. நெபேஷ் சாயா, நெபேஷ் ஆனா நெபேஷ் சாயா, சாயாண்ட உயிர். அப்ப 2:7 ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி, அது ஜீவ சுவாசம் என்று இருக்கிற அந்த சொல்லு, அத ஜீவன் என்றா உயிர், உயிர் சுவாசம், உயிர் ஆவி. அது சுவாசம் என்றது ஆவி. உயிர் ஆவியை அவன் நாசிகளில், ஹீப்ரூல அது பெண்மை, அவன் நாசிகளில் அவர் அருளின. அவன் மனிதன் அப்ப உயிர் ஆத்மாவான. அப்ப உயிர் ஆவி, உயிர் ஆத்மா. அப்ப ஆவியும் ஆத்மாவும் உண்டு. கர்த்தர் அப்ப மனுஷன் 2 கூறுகளால் ஆக்கப்பட்டவன் என்றீர்கள். ஒன்று பூமியினுடைய பொருட்களால் ஆக்கப்பட்டு உண்டு, அது ஒரு பகுதி. அடுத்தது கடவுளுடைய பொருளால் ஆக்கப்பட்டு உண்டு. அப்ப அதை இன்னும் சரியாக நாம அந்த சமன்பாடை விரிக்கிறதா விரிச்செழுதுறேன் சொன்னா, மனிதன் சமன் பூமியின் மண் சக கடவுளின் ஆவி. பூமியின் மண் சக கடவுளின் ஆவி. சரியோ? இப்ப இந்த ஒன்று இந்த பூமிக்குரிய பொருள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது உண்டு மனுஷன் ஒரு பகுதி. அடுத்தது பரலோகத்துக்குரிய பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறது உண்டு, இன்னொன்று இருக்கு. அப்ப இதான் இந்த 2 பகுதியும். அப்ப அதை இன்னும் நாம வச்சிருந்தோம், ஒன்று பூமிக்குரிய பொருள், பரலோகத்துக்குரிய பொருள். பூமிக்குரிய பொருள், பரலோகத்துக்குரிய பொருள். மேட்டர் ஒன்று earthly matter, அடுத்தது heavenly matter. அப்ப உடல் மண்ணால ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்றது, நாம இன்னும் அத உடைச்சு சொன்னோம்டா பூமியின் தூசியால உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்றதான் அது சரியான அர்த்தம். மண்ணண்டா நமக்கு மண்ணால மண் பாக்கேலும் தானே மண். ஆனா அந்த பூமியின் மண் என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிற இடம் வேற இடங்கள்ல சில வழியில் நாங்கள் தூசி, சாம்பல் என்ற சொல்லுகளும் பைபிள்ல எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அல்ல, தூசியும் சாம்பலும் ஆகிய நான் பேச துணிந்து. அப்ப தூசி என்றா அது மண்ணை விட இன்னும் சின்ன, மண்ணை விட இன்னும் சின்ன. அது லேசில என்ன தூசி பறந்துருக்கு பாருங்க, என்ன அதுக்கு என்ன வந்திருக்கு, ஆனா கண்ணால சில விட பார்க்கலாம இருக்குது. ஆனா மனுஷன் தூசியை விட ஒன்றும் இல்லை பேசிக்கா. அதான் அடுத்த லெவல். நீர் மனுஷனை மண்ணென்று நினைவுறு, அவன் தூசியை விட குறைவானவன். இது அடுத்த பக்கம். அப்ப இந்த 2 பதங்களும் பைபிள்ல தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப மனுஷன் தூசியை விட சின்னண்டா நமக்கு அத சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியில நம்ம சொல்றது பேசிக்கா அணுக்கள், அட்டாம். அப்ப மனுஷ உடல் பேசிக்கா மனிதன் சமன் அணுக்கள் சக கடவுளின் ஆவி. சரியா?
அணுக்கள் என்று நாம கதைக்கிறது ஆக்சிஜன், அடுத்தது ஹைட்ரஜன், கார்பன், சிலிக்கன், இந்த இதுகள் எல்லாம் அந்த மூலகங்கள் என்று நாம சொல்லுறாங்க. ஆக்சிஜனை பார்க்க இயலுமோ இல்ல, அது ஆனா ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இருக்கு. நம்ம உடல் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கார்பனும் அந்த மூன்றும் சேர்ந்துதான் 96% நம்ம உடம்பு. சரியோ? உடம்பு நாம கதைச்சு கொண்டிருக்கிறது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கார்பன். 96% நம்ம உடம்ப உடைச்சு எடுத்த 96% இந்த மூன்று தான் இருக்கு. அதுல ஆக்சிஜன் தான் 60%, 20% நமக்கு கார்பன் இருக்குது. மிச்ச ஒரு 16% ஹைட்ரஜன் இருக்குது. தண்ணி என்ன? ஹைட்ரஜன், ஆமா, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 தான் தண்ணி. அப்ப பேசிக்கா நம்ம உடம்பு அப்ப அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பெர்சன்டேஜ்களுடைய அளவு சரியா உடைச்சு ஆராய்ஞ்சு பார்த்தா நம்முடைய கிரியேஷன் சயின்டிஸ்ட் நம்முடைய கண்டுபிடிப்பாளர்கள், நம்முடைய பெரும் படிப்பாளிகள் கிளியராக ஆண்டவர் மனுஷனை அவர் மண்ணண்டு நினைவுறார், அவன் தூசியை விட அவன் ஒன்றுமில்லை என்றது இதைத்தான். அப்ப உடம்பு பேசிக்கா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கார்பனும் தான். அது சரியான அது அந்த அணு என்று சொல்லுறது இந்த மூன்று தான் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிற இவ்வளவு நூற்றாண்டு வரைக்கும் அதுதான் இருக்குது. அது நல்லா இறுக்கி பிணைப்போட அது இருக்குது. நாம மட்டுமில்லை, இந்த உலகத்துல எல்லா பொருள்களும் அதுதான் பேசிக்கா. மிருகங்களுடைய உடலும் மண்ணால. அப்ப உடம்பு இப்ப அழியுது என்று சொன்னா உண்மையில உடம்பு அழியுதோ இல்ல, அது ஆக்சிஜனா கார்பனா ஹைட்ரஜனா மாறிடுது. ஏன்னா மண்ணில நான் எடுத்தவர். அப்ப அந்த அணுக்கள் இன்னும் இருந்தோம்தான் இருக்குது. அதால நம்மளை திருப்பி உயிர்த்தெழுதையும் ஆண்டவர் எந்த மாதிரியான அணுக்களால தான் அதை உருவாக்குன அந்த அணுக்கள் திருப்பி சேர்ந்து அது திருப்பி உருவாகல. பேசிக்கா நாமள அழியறையில நாம மனிதன் என்றது அழியல, அழிய போறது இல்லை. சரியோ? நமக்கு தான் கண்ணுக்கு தெரியாது. ஆக்சிஜனை கண்ணால பார்க்கலாது, கார்பனை கண்ணால பார்க்கலாது, ஹைட்ரஜனை கண்ணால பார்க்கலாம். அது மாதிரி நம்மளையும் கண்ணால பார்க்கலாம். ஆனா நாமளும் இருக்கிறோம். ஏன்னா நாம 96% இந்த மூன்று மூலகமும், மிச்ச 4%, மிச்சம் ஒரு 10 இதே மாதிரி மூலகங்கள்லாம் நம்மள இருக்கு. அப்ப எல்லாம் இந்த அட்டாம்ஸ் ஆனது நாம சின்ன சின்னது. அப்ப இதெல்லாம் நாம அடுத்த புத்தகத்தில் நாம பார்க்கிறேன். மனுஷனை அவர் மண்ணிலிருந்தும் அடுத்தது கடவுளோட சாயல் அது நெக்ஸ்ட் புக்ல நாம ஆராயிருக்கோம். இப்ப அப்ப பாயிண்ட் ஏன் நம்ம உடம்பு மண்ணுக்கு போகுது என்று சொன்னா அது மண்ணில இருந்து எடுக்கப்பட்டபடியால. அப்ப அந்த ஆத்மா அல்லது ஆவி அது யார்கிட்ட இருந்து நேரடியா எங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவர்கிட்ட இருந்து நேரடியா அதன் அவர் ஊதினார். அவர் உஃப் என்று சொக்கேம் ஊதி கொண்டு அப்படி அவர் செய்ய இல்லை. ஆனா அவர்ல இருந்துதான் அது வருகுதுன்றதை நாங்க காட்ட. உடம்பு மண்ணில இருந்து வந்தது, ஆனா ஆத்மா ஆவி கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அப்ப எப்படி நாம மெரிக்கேக்கள உடம்பு எந்த மண் கொடுத்துச்சோ, அதாவது மண் கொடுத்துச்சோ அந்த மண்ணுக்கு போற மாதிரி மனுஷாவி யாரு தந்தாரோ அவர்கிட்ட போகும். அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்படலையோ எல்லா மனுஷாவியும் ஆண்டவர்கிட்ட போகும். சரியோ? ஏன்னா யாருகிட்ட இருந்து அது வந்துச்சு அங்க போகணும். அதனால்தான் பிரசங்கி சொல்லுற உயரர் மனுஷனுடைய ஆவியையும் தாளரங்கம் மிருகங்களினுடைய ஆவி.
மிருகங்களை படைக்கல 5ஆம் நாளும் சரி 6ஆம் நாள் முதல் பாட்டிலையும் சரி எல்லாம் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் ஆகாயத்து பறவைகள் திரளாய் பிறப்பிக்கட்டும் ஏண்டா அதனுடைய அந்த உடம்பும் அதை இயக்குற உசிரும் இந்த பூமிக்குரிய சில மூலங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் தண்டை ஆவிய ஊத இல்லை. அதே மாதிரி காட்டு மிருகமும் நாட்டு மிருகமும் அவர் மண்ணில இருந்துதான் அதை உருவாக்குற மண்ணில அது வரட்டும் என்றால் அவரமும் வந்துச்சுது. அப்ப அங்க பரலோகத்துக்குரிய ஆவி ஒன்றும் அங்க அதுகளுக்குள்ள இல்லை. அதுல எங்கட அந்த உயிர் ஆவியும் அதுகளுடைய உயிராவியும் 2 வித்தியாசமான மூலப்பொருளால ஆக்கப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம பரலோகத்தின் மூலப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்குது. அதுகளுடைய ஆவி பூர்வத்துடைய இதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில மூலப்பொருளால ஆண்டவர் ஆக்கி இருக்கிறார். அதெல்லாம் நம்முடைய ஆவியும் மிருகங்களுடைய ஆவியும் ஒன்று இல்லை. அதெல்லாம் பிரசங்கி ஞானி சொல்றான், கடவுள் தந்த ஆவி கடவுளிட்டும் மிருகங்களுடைய ஆவி பூமி தந்தது, அதனால பூமிக்கு போகுது. சரியோ? உண்மையில ஆக்சிஜனையும் கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஆவி என்ற நாம தமிழ்ல சொல்லுறோம். ஏண்டா கண்ணுக்கு அது தெரியல, அது எல்லாம் ஆவியா இருக்குது. அப்ப அதுகளே ஆவியா இருக்கு. அப்ப இந்த மிருகங்களையும் இந்த பூமிக்குரிய நெபேஸ் சாயாவுகளை உருவாக்குறது கர்த்தர் அவருடைய ஆத்மா அல்லது அதுக்கு ஆவி என்று நாம கதைச்சா அது பூமியில இருக்கிற பெரும்பொருள்களால நாக்கப்பட்டு குடுபடுறது. அது பரலோகத்துக்குரிய ஆவியால குடுபட இல்லை. சரிதானே? அது சோ மனுஷன் அப்ப உடல், அடுத்தது ஆவி. அப்ப இதுல இருந்து நமக்கு அப்ப தெரியும், அப்ப கடவுளுடைய சாயல், தெய்வ சாயல் மனுஷன்ல இருக்குதுன்னா அப்ப அது எதுல, இந்த 2ல எதுல இருக்க போகுது? பேசிக்கா கடவுள்கிட்ட இருந்து குடுபாடுறதுலதான் அந்த தெய்வ சாயல் இருக்குது. பூமியில இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தெய்வ சாயல் இல்லை. விளங்கு? சோ அப்ப தேவ சாயல் அது அறிவு, நீதி, பரிசுத்தம். அப்ப எதுல இருக்குது? அத நம்ம ஆத்மா ஆவியில தான் இருக்குன்னு சொல்லுறோம். சோ இது முக்கியமான முதலாவது சத்தியம் நாம படிக்கிறோம். படைப்பில் இது அப்படி ஆக்கப்பட்டபடியா இப்ப நாம மரணம் என்று நாம கதை கேட்கல. அந்த உடல் மரணம் என்று நாம சொல்றது, உடலில இருந்து நம்மளுடைய ஆவி 2 பகுதியும் அது பிரிகிறது. 2 பகுதியும் ஒன்றா இருக்கிறது தான் மனிதன் என்றோம். அதே நேரம் பைபிள்ல சில வேளையில நம்முடைய ஆத்மாவையும் தனிய மனிதர்கள் என்ற அந்த சொல்லுக்கும் பைபிள் பயன்படுத்தி இருக்குது. சில வேளையில உடலை கூட மனிதர்கள் என்ற மனிதர் என்று பைபிள் பயன்படுத்தி இருக்கு. ஏன்னா மனிதன்ல இந்த 2ம் இருக்கிறபடியால அது சில வேளை பைபிள்ல எங்களுக்கு உடலையும் மனிதன் என்று அழைக்கிற வசனங்களும் இருக்குது, ஆத்மாவே மனுஷன் என்று அழைக்கிற வசனங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு நமக்கு பைபிள் அப்படி அதெல்லாம் நீங்கள் அதுல நாம பார்ப்போம். சரி, சோ ஃபைன். அப்ப இதுல என்னத்தை சொல்ல வரோம்டா, உடல் பூமிக்குரிய விஷயம் என்றபடியால ஆண்டவர் அத மனுஷன் இல்லை என்று சொல்லிட இல்லை. ஆண்டவர் அத தான் ஒரு விசேஷித்த விதத்தில் அந்த உடம்ப டிசைன் பண்ணினவர் என்ற அந்த காரணத்தை வச்சு நம்ம உடலும் மீட்கப்படும் என்றதை அவர் அதுக்கு கதைக்க தொடங்குறார். அதே நேரம் உடல் இல்லாம இருக்கேக்கல நம்முடைய ஆத்மாவையும் அது தன்னட்டேந்து வந்ததால மட்டுமில்ல, அது மனிதனை ஆக்கினபடியால அதுவும் மீட்கப்பட்டு ஸ்பெஷலாக அது மீட்கப்பட வேண்டும் என்றதை ஆண்டவர் கதைக்கிறார். அப்ப மண் தானே வரும், மண் தானே உடம்புன்றபடியால நாம உடலை ஆண்டவர் பார்க்கிற விதமா தான் நாமல் பார்க்கிறோம். அதனால உங்கள் ஆவியாலும் உங்கள் உடலாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏன்னா உடம்பு சும்மா ஆக்சிஜனும் கார்பனும் ஹைட்ரஜனும் தானே என்று போட்டு சத்தமுடாம இருக்கல. அது ஆண்டவர் தந்த ஒரு ஸ்டைல காட்டுறதுக்கு அவர் அதை மனுஷன் அப்படி டிசைன் பண்ணினார். வேற எந்த ஒரு உயிரினத்தையும் இப்படி அவர் உடம்பு டிசைன் பண்ண இல்லை. ஏன்னா தான்
இந்த மாதிரி ஒரு உடம்பு எடுப்ப போறார் 4000 ஆண்டுக்கு பிறகுன்றபடியால அவர் அந்த தான் கடவுள் தான் எடுக்கக்கூடிய ஒரு உடம்பாகத்தான் மனுஷனை உருவாக்கினார். அதனால கடவுளே எடுக்கக்கூடிய ஒரு உடம்பு. அவர் புல்லாகி பூண்டாகி கல்லாகி மரமாகி அவர் நாயாகி மாடாகி ஒன்றும் பெறுறது இல்லை. அதெல்லாம் ஆண்டவற்ற உடம்பு இல்லை. ஆண்டவருடைய கிறிஸ்து எடுத்த உடம்பு மனித உடம்பு. அவர் நம்மை போல மனுஷ சாயலான ஆயல அந்த மனுஷ சாயல் அது கடவுள் எடுத்த சாயல். அதுல அதுக்குரிய தனி கௌரவம் ஒன்று இருக்குது. அது அதே உடலை அவர் எப்படி அது நித்தியமா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் திரும்ப உயிர்ப்பிக்கல அதை செய்துவார். என்ன ஆதாம் ஏவாளும் சாகிறதுக்காக படைக்கப்பட இல்லை. அவர் பாவம் செய்தபடியால் அதுக்குள்ள சாவெண்டோண்டு, அதாவது அந்த பிரிவெண்டோண்டு உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டது. இல்லாட்டி அவர்களுடைய அந்த உடம்பும் அந்த ஆத்மாவும் நித்தியமா வாழ போற ஆண்டவர் நம்மளை உயிரோடு எடுப்பேக்கல இந்த சாவு அந்த அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிற சாவை நம்மட அந்த மூலக்கூறுகள்ல இருந்தவர் எடுத்து போட்டு எப்படி அவர் தான் உருவாக்கினார். அப்ப அதே மாதிரி நித்தியமா வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆக்கிற. அப்ப பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஆதாம் ஏவாள் இருந்த உடம்பும் அந்த ஆத்மாவும் தான் நமக்கு உயிர்த்தெழுதல்ல இருக்க போகுது. பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு அவ இருந்தார். அவ சாகிறதுக்கு படைய ஆண்டருக்கு எங்க எப்படி அந்த மனிதன்ல சாவ எப்படி உள்ளுக்கு கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலான்னு அவற்ற ஞானம் அவருக்கு தெரியும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் மற்ற அந்த மூலகங்களை சப்ளை பண்ணுற விஷயங்களை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு பழுதா போக தொடங்கும். அவர் ஆத்மா பழுதா போக பண்ணல, உடம்பத்தான் பழுதாக போக பண்ணினால மண்ணில இருந்து எடுத்தது அதை பழுதா ஆண்டருக்கு தெரியும். அது பழுதாகாம எப்படி நித்தியமா வச்சிருக்கிறதும் அவருக்கு தெரியுது. அதாவது நாதாமகள் அப்படியே படைச்சவர். அவளுக்கு இது இது ஏதோ முன்னுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு புதினம் இல்ல, படைப்பிலே இது இருக்கிற ஒரு பெரும் ஆச்சரியம். அதன் விசித்திர வினோதமா அவர் அதை உருவாக்கினார். நினைச்சு பார்க்கலாத ஞானம் அதுகள். சோ அப்ப நாம அந்த உடல் என்றது இந்த மூலகங்களால் ஆக்கப்படைக்கல நாம இந்த ஆக்சிஜன் கார்பன் சொல்றது இல்லை. இப்ப நாம பான் வேண்டுறோம் கடையில, பானை வேண்டியக்கல இந்த அமெரிக்கன் மா இருக்கு, அமெரிக்கன் மாண்டா இருக்கு சொல்றோம். ஆனா எங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் மாவு தான் பயன்படுத்தினது, அதால கூட இருக்கு. மாவா இருக்கிற அந்த நிலைமையும் அந்த மா பானா வரைக்கும் அதுக்கு பான் தான் பேர், அது மாமா என்று நாங்கள் சொல்லுறது இல்லை. அதே மாதிரி ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜனால 96% 95% உருவாக்கப்பட்டிருக்கிற இதை பார்த்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதுக்கு பேர் பாடி, உடல். அதில் நாம அத அப்படி சிம்பிளா கலைச்சிட்டும் போகலாம். ஏன்னா நாம கதிர நாம மரத்துல கதிரை செய்யல மரம் மரம் மரம்னு நாம சொல்றோம். அது கதிரை என்ன அதுக்கு சொல்றோம், அது மேசை என்ன அந்த ஷேப் எடுக்கல, அது அந்த ஷேப்புக்கு ஒரு பேர் இருக்குது. அதை விட்டு போட்டு மரம் தானே மரம் தானே என்று சொல்ற மர இந்த மரம் அப்ப எல்லாமே கதிரையோ மரம் எல்லாம் இல்லை. அப்ப அந்த உடல் நாம கதை கேட்கல, பாடி மனித உடல் கதை கேட்கல, அதுக்குரிய கனம் இருக்குது. அத வெறுமனே காத்துத்தானே காத்துத்தானே என்று சும்மா சிம்பிளா கதைச்சிட்டு இருக்கல, அது இல்ல ஆண்டவர் சொல்ற ஸ்டைல். ஆனா இப்ப நாங்கள் ஏன் இதை விளங்குறோம்னா நம்மளோட உடம்பு மண்ணுக்கு போவேக்கல அந்த மூலங்கள் அது உடவட்டு அது தொடக்கத்துக்கு தான் என்ன மாதிரி அந்த மண்ணில இருந்ததோ அதே நிலைமைக்கு அது மாறு. அதனால அந்த மூலங்கள் இல்லாம போறது இல்லை ஒரு கால். அதே போல நம்முடைய ஆத்மாவும் எந்த மனுஷற்ற ஆத்மாவும் மனுஷ ஆத்மாவும் அது நித்தியமா வாழுற கடவுளுடைய மூச்சில இருந்து வந்தபடியால அதுகள் இல்லாம போறது இல்லை, அதுதான் வாழ போகுது, இருக்கத்தான் போகுது. அது எப்படி இருக்க போகுது? அது இந்த ஆக்சிஜன் கார்பனுக்கு உணர்ச்சியல் அதுகளுக்கு உணர்வுகள் ஒன்றும் இல்லை, அதில் வரும் காத்துத்தான். ஆனா ஆத்மாவுக்கு தான் உணர்வும் அந்த அறிவும் அந்த புரிதல்களும் எல்லாம் இருக்கிறபடியா
அது நம்ம உடம்புல இருந்து வெளியில பரலோகத்துக்கு கடவுள்கிட்ட போய்க்களையும் போய் இருக்கேக்களையும் அது அறிவோட உணர்வோட வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனங்கள முற்பிதாக்கள் தெளிவாக அது இறக்காமலும் உணர்வற்ற நிலைக்கு போகாமலும் அழியாமையான இருப்ப கொண்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றார், கள்ளனை பார்த்து வலது பக்கத்தில் இருந்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய், இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்ல, இன்றைக்கு என்னோட கூட, இன்றைக்கு நீ என்னோடு கூட. இப்ப இந்த நீ என்னோடு என்ற ரெண்டு சொல்லும் யாருக்கு பயன்படுத்துறோம்? மனுஷருக்கு. இப்படி மனுஷருக்கு பயன்படுத்தேக்கல உண்மையில இயேசு கிறிஸ்துவோட உடல் இப்ப எங்க இருந்தது? கல்லறைக்கு போச்சு. அன்றைக்கு பின்னேரம் கல்லன்ற காலம் முடிச்சு போட்டு அவனை எங்க கொண்டு போயிட்டாங்க? கல்லறை கொண்டு போயிட்டாங்க. அப்ப நீ இன்றைக்கு என்னோட கூட இருப்பாய், நீ இன்றைக்கு என்னோட கூட இருப்பாய். உண்மையில யார் அன்றைக்கு யாரோட இங்க இருந்தது? பரலோகத்துல கிறிஸ்துவனுடைய ஆவியும் கல்லனுடைய ஆவியும் பரலோகத்துல தேவன சமூகத்துல இருந்தது. ஆனா அதை பார்த்த நான் சொன்ன நீ நான் அங்கதான் நான் சொன்னேன், அந்த ஆத்மா ஆவியே மனுஷனாக பைபிள் கதைச்சு கொண்டு இருக்குது. நீ நான். ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட உடம்ப போய் பார்த்தா அங்க வைக்கப்பட்டிருக்குது. ஆகிய மனுஷனாக அவற்ற ஒரு பகுதி இங்கே இருக்குது. ஆனா மனுஷனாக மற்ற பகுதி அங்க இருக்கு. ஆனா அவர் அதையும் மனுஷன் சொல்ற, அது நான் தான். கல்லனை பார்த்து நீ தான் என்னோட இருப்பேன், அன்றைக்கே இருப்பேன். இன்றைக்கு நீ என்னோடு, இன்றைக்கு நீ என்னுடனே. டுடே டுடே அவர் இன்றைக்கு நாம சாவோம், நாம உடம்ப விட்டு பிரிவோம், உடம்பு போகும், உடல் போகும், மண்ணுக்கு போறது. ஆனா நம்முடைய ஆத்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பரலோகத்தில் இருப்போம். அப்ப அங்க வாழுறோம், அங்க இருப்போம். அங்க போய் நாங்கள் இருக்கோம் என்னென்ன அவளுக்கு தெரிஞ்சது? உயிர் உணர்வோட இருந்தபடி தான் தெரியும். ஓ இயேசுவே நீ சொன்னபடி, கிறிஸ்துவே நீ சொன்னபடி நானும் வந்துட்டேன் இருக்கிறேன்னு உணர்வு அங்க இருப்போம்னா இருந்துச்சுன்னா. அதனால அழியாது ஆற்றை ஆத்துமா மனுஷற்றை ஆத்துமா. ஆனா மிருகங்களுடைய ஆத்துமா அழிஞ்சு போகும். ஏண்டா அது நித்தியமா வாழ்ற கடவுளுடைய உசிர்ல இருந்து வேற இல்லை, அது வெறுமனே மண்ணில இருந்து வந்தது. சரிதானே? அப்ப மரணம் என்ற அந்த சொல்ல நாம யூஸ் பண்ணிக்கல, மரிக்கிறது என்று சொன்ன அர்த்தம் என்ன? உடலில் இருந்து ஆத்மா பிரிதல், அதுக்கு பேர் மரணம். வாட் இஸ் டெத்? செப்பரேஷன் ஆஃப் பாடி அண்ட் ஸ்பிரிட். தட்ஸ் வி கால் டெத். நாம இல்லாம போகல, கண்ணுக்கு தான் தெரியாம போயிட்டோம், பட் we still alive. அதான் என்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செத்துட்டாங்க நினைக்கிறீங்களோ? என்னடா உங்களோட கண்ணுக்கு தான் அவங்கள தெரியல. அவங்களோட உடம்பு அந்த எந்தெந்த மூலங்களை ஆக்கினவர் அவருக்கு வழியா தெரியும், அந்த ஷேப்புகள். அதே மாதிரி அவங்களோட ஆவி அங்க இருக்குது. அவர் மரிச்சவருக்கு தெரியும். அதாவது அவர் இல்லாம போற ஆட்களுக்கு கடவுள், அவர் உயிரோடு இருக்கிற ஆட்கள் அதுல இன்னும் உயிரோட நிலைமை இருக்கிறீங்க. அதுல ஒரு நாள் நாம சாகுறேன்டா மற்ற மனுஷற்ற கண்ணுக்கு தெரிகிற விதத்துல இந்த பூமியில எங்கேயும் நாமல் உடல் ஆன்மாவோட இல்லை. உடல் ஆன்மாவோட இந்த பூமியில மக்களுக்கு தெரிகிற விதத்துல நாமல் இல்லை. அதுக்கு பேர் மரிக்கிறது. அது உடலும் ஆத்மாவும் ஒன்று பரலோகத்துக்கும் ஒன்று மண்ணுக்கும் போயிடுச்சு. சரிதானே? நாம பரிசுத்தவான்கள் மரிக்கிறதுக்குள்ள மரணம் அடையக்கல, அது எங்களுக்கு தண்டனை இல்லை. நாம தண்டனையால சாக இல்லை. நாங்கள் எங்களுடைய பாவத்தை அழிக்கிற கடைசி மரண அடி, அதுக்கு பாவத்துக்கான கடைசி மரண அடி. இந்தையோட நீ சரியினிமேல் என்ற வாழ்க்கையில. அதனால பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை. ஏனண்டா இந்தியோட பாவம் முடிஞ்சு. சரியா? சோ பரிசுத்தவான்களுக்கு மரணம் தண்டனை அல்ல. அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அத கை கொள்ளாதால மீறினால வந்த சாபத்தின் தண்டனை அல்ல, நாமல் சாகிற சாவு. நாங்கள் பாவம் சாகிறதுக்கு கொடுக்க பாவத்துக்கான கடைசி சாவு அடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்கள் கிறிஸ்துடைய சாயலுக்கொப்பா பூர்ணப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த எஞ்சி இருக்கிற கொஞ்சத்துல இருந்தால் இவ்வளவு பிரச்சனை, அது இனிமேல் நம்மளை விட்டு சாக போகும்.
நம்மளை விட்டு ஓட போகுது. அதுல எங்களுடைய மரணம் என்றது, பரிசுத்தவான்களுடைய மரணம் என்றது இனி பாவம் செத்து போறதனுடைய அந்த நிலை. அதுதான் எங்களுக்கு இவர் சொல் நீதிமான்களின் ஆத்துமாக்கள் மரணத்தின் போது பரிசுத்தத்தில் பரிபூரணம் அடையும். அப்படின்னா பாவம் செத்து போகுது. பாவம் செத்தாதான் பரிசுத்தம் பரிபூரணம். பரதீசுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே கிறிஸ்துவோட இருந்து மகிமையிலும் மொழியிலும் கடவுளுடைய முகத்தை பார்த்து தரிசிச்சு கொண்டு எங்களுடைய அந்த மற்ற பகுதி இருக்குதானே சரீர பகுதி, அது அவர் சொல்லும் வரைக்கும் தான் இன்னும் அது இந்த பூமியில இருக்குது. அது திருப்பி எங்களோட ஆத்மாவோட ஜாயிண்ட் ஆகி நாங்கள் மனிதர்கள், முழு மனிதர்கள் என்று அறிவிக்கப்படுகிறோம். இனி பாவம் இல்லாத மனிதர் என்று அறிவிக்கப்படுகிற அந்த நாள் வரைக்கும் அந்த நாள் எப்ப வரும் என்று ஆவலோட காத்து கொண்டிருக்க போறோம். அது எவ்வளவு பெரிய ஆனதாக இந்த சரீரத்தில் இருந்து தானே இவ்வளவு நிர்பந்தப்பட்ட நாங்கள். ஐயோ அந்த புது சரீரம், அந்த பாவம் இனி வாசம் பண்ணலாத சரீரத்தோட இப்படி ஐயா நாங்கள் வாழ்ந்து அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போன்றதை அனுபவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதே நேரம் கேடானவர்கள் துன்மார்க்கருடைய மரணம், அவர்களும் மனுஷர் தான். அந்த ஆட்களுக்கு மரணம் என்ன? அவர்களுக்கு பாவத்தின் சாபத்தினுடைய தண்டனை தீர்ப்பு தான் அது. ஏண்டா அவர்களுக்கு சாவண்டது அவர்கள் நித்தியமா சாக போறதுக்கான வாசல் அது. ஏண்டா அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவர் தந்தபடி ஆண்டவர்கிட்ட போய் அடுத்த கணம் அவர்கள் பரலோகத்தில் இல்ல, துன்மார்க்கருடைய ஆத்துமாக்கள் நரகத்தில் தள்ளப்படுது, அக்கினியில, அக்கினி கடல்ல. அங்கே அக்கினி கடல்ல நாம நினைக்கிற மாதிரி நெருப்பு பட்டா அப்படி பொசுங்கொண்டு எரிஞ்சு போற மாதிரி போகவே இல்லை. எப்படி மனுஷாவி இனி சாகாதோ அது மாதிரி அவர்கள் மனுஷராக இருக்கக்கூடிய அவரும் சாக மாட்டினான். அப்ப அவர்கள் உணர்வோட அந்த சூடு, அந்த எரிவு, அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு அவர்கள் இருக்க போறோம். அது நினைச்சு பார்க்கல பெரும் பிரச்சனை. அது அப்படி ஒரு நிலையை விட பிறக்காம இருந்திருக்கிறதுனால அதனாலதான் இயேசு கிறிஸ்து திருப்பி திருப்பி சொல்லல, அங்க அவரோட புழு அவியாம அவள் இருப்பினான். அப்ப அந்த சொல்லாடல் அங்க அது சாகாது. அவர்கள் மனுஷரா பிறந்துட்டா நீ சாவில்லை, பேசிக்கா நித்தியமா வாழ போறோம். ஒன்று உணர்வுள்ள நிலையில சந்தோஷமும் அமைதியும் சமாதானமும் ஆறுதலோடையும் வாழறதா, இல்லாட்டி ஓ எரிஞ்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கொண்டு நித்தியமா வாழறதா? இந்த ரெண்டு பிரச்சனைக்காக தேவ பக்தியை நாம ஆண்டவர்களுக்கு திருப்பி திருப்பி கழிச்சு கொண்டிருக்கிற. மெய்யான தேவ பக்தி அமைதியும் ஆறுதலும் சமாதானமும் கடவுளுடைய முகம் அவற்ற முகத்தின் ஒளி இப்ப எங்களுக்கு பிரகாசிக்கிற நாம அங்க நாமளே அவற்ற முகத்தின் ஒளிய பார்த்து சரி செஞ்சு கொண்டு இருந்தா அங்க எப்படிப்பட்ட ஒரு அமைதியா அந்த நாம என்ன அந்த கண்ணீர் அழுக புலம்பல் கஷ்டம் அந்த பாவத்தால பிரச்சனைகளால இந்த ஒன்றும் அதுக்கப்புறம் இல்லை. எப்படி அது ஒரு அந்த மாதிரி ஒரு பூமிதான் ஆண்டவற்ற அதான் ஆதாமுக்கு அவர் தொடக்கத்துக்கு படைச்சு கொடுத்தாரு. திருப்பி அந்த ஸ்டேஜுக்கு நாம போறோம். அப்படி இல்லாம மற்றையாக்கள் அக்கினி கடல்ல தான். அது நாம ஏற்கனவே கிஹென்னா சொல்ற அந்த சொல்லாண்டு பயன்படுற அவருடைய புகை எழும்பும் அவர்களுடைய கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். பரலோகத்திலே அல்லேலுயா சத்தம் கேட்கும். புதிய பூமியில அப்படித்தான் அந்த ஆண்டவருடைய அந்த ஆறுதலும் சமாதானமும் இளைப்பாறுதலும். அதுக்காக நாம அங்க போய் சும்மா பாடிக்கொண்டிருக்கிறது அங்க இனி அடுத்த லெவல் நாம திருப்பி வாழ போறோம். எப்படி ஆறாம் வாழ்ந்துச்சுன்னா அது மாதிரி வாழறதுக்கு தான் நாம போறோம். அப்ப அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு அங்கதான் போய் பார்க்கணும். நிறைய விஷயமான ஒன்று மட்டும் உண்மை, அது பூமியில வாழ்றதா தான் இருக்கு. அது இந்த பூமியையே அவர் ஏன்னா ஆதாமுக்கு படைச்ச இந்த ரொடினியாவத்தானே அப்படியெல்லாம் முடைச்சு பேன்சியாவாக்கி எல்லாம் மாத்தி அமைச்சு விட்டார். இதே பூமியை திருப்பி எல்லாம் ஒட்டி அவர் பாவத்தை பூமியிலிருந்து ஃபுல்லா அகற்றி அந்த பாவிகளை இதே பூமிக்குள்ள நாம சொன்னாம அந்த கோர்ல ஓடிக்கொண்டிருக்கிற அக்கினி கடலில போடுற மாதிரி அவர் செட்டப்ப சரிதான். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அக்கினி கடல்ல இதென்ன
அது தாளை இருக்கு மக்கினி கடல், தாளை இருக்கு மக்கினி கடல் என்றா அது பரலோகத்துல இல்லை என்றபடியா அது மேல. அப்ப அதாவது நமக்கு மேல பூமிக்கு மேல என்ன இருக்குது? பூமிக்கு மேல ரக்கியா தானே இருக்குது. ரக்கியா எல்லாம் படிச்சு நாம அது பார்த்தா சுத்தி பார்த்தா எல்லாமே ஒரு வெளி மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுக்கு அங்க அதுக்கு மேலே ஒன்று நாம எல்லாம் அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உலகங்கள். அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து நாம பைபிள் எங்களுக்கு தெரியுது அந்த இப்பொழுது இருக்கும் இந்த பூமியையும் அவர் நெருப்பால தீர்ப்பளிச்சு அவர் அதை சுத்தப்படுத்துறார். முன்னிருந்த உலகத்தை அவர் தண்ணியால தீர்ப்பளிச்சு அதை சுத்தமாக்கினார். இப்படிதான் பேதுரு கதைக்கிறார். இது அப்ப இருந்த ரொடினியா உடைஞ்சு பேஞ்சியாவாகி இப்ப இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து செஞ்சு இப்ப இதே அவர் திருப்பி நெருப்பால அவர் சுத்திகரிக்கல. மேபி தண்ணிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் அதுகள் எல்லாம் கரைஞ்சு தண்டி எல்லாம் சரிப்பட்டு அவர் தன் பழைய அந்த தீர்ப்பினுடைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதை புதிதாக்கி அவர் கொண்டு போறார். இதுதான் அந்த நாளுக்கு தான் எதிர்பார்த்து நாமல் காத்திருக்கிறோம் பரலோகத்தில். அதான் சோ அங்க கடுமையான இருள் வேதனை அது இருக்கு. இந்த ரெண்டே இடம் தான் பைபிள்ல இதை விட ஆத்மாவும் உடலும் போற இடங்கள் பற்றி ஒன்றுமே இல்லை. பைபிள்ல அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்ப எங்களோட முற்பிதாக்கள் தெளிவாக சொல்லுகிறோம், மனித உடலிருந்து பிரிந்த ஆத்மா செல்லும் இவ்விரண்டு இடங்களை தவிர, அதாவது பரதீஸ் அல்லது பரலோகம், அடுத்தது நரகம் அல்லது அந்த கிஹன்னாவை தவிர வேறு எந்த இடத்தையும் பைபிள் எங்களுக்கு வெளிப்படையாயோ உள்ளகமாயோ ஒண்ணு டிரைவேட்டிவாயும் எடுக்க இயலாது, வெளிப்படையாயும் நாம பார்க்க இயலாது. அங்கதான் பிரச்சனைகள் உருவாது. அது மனுஷ போதனைகள். எது உத்தரிக்கும் ஆத்மாக்களின் ஸ்தலம் எங்கய்யா பைபிள்ல இருக்குது? இல்ல அப்படி இல்லாட்டியும் அது இப்படித்தான் கடவுள் எங்க கடவுள் யோசிக்கிறேன் கடவுளோட சிந்தனையில எங்க இருக்குது? இல்ல அப்ப என்னது மனுஷ கற்பனைகளை போதிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதில் நாம வடிவ விளங்கணும். இந்த உத்தரிக்கும் ஆத்மாக்கள் ஸ்தலம், அந்த செத்தையாக்களுக்காக மண்டாட சொல்லுறது, இதுகளெல்லாம் அந்த பைபிளினுடைய இந்த படைப்பு சத்தியத்துக்கு எதிரான போதனைகள். படைச்சு மனுஷன் மரிக்கல இந்த ரெண்டு இடம் தான் இருக்குது. அங்க போன பிறகு அவள் நம்முடைய இந்த பெரும்படி உலகத்தோட அந்த ஆத்மாக்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்துல வாழறதுக்கு ஏறாது. அது இந்த உலகத்துல வாழணும்னா இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருளும் சேர்ந்திருக்க வேணும். இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இல்லாத ஒரு உலகத்துக்கு அவர்கள் போயிருக்கிறதால இங்க இருந்து நாமளே ஏதாவது நினைச்சாலோ செபிச்சாலோ ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவ இந்த உலகத்தோட சம்பந்தப்படாதையாக்க விளங்கு. இந்த பெரும்படி உலகம் இந்த வேர்ல்டோட அவங்க தொடர் வைக்கணுமோ, இந்த வேர்ல்டோட தொடர் வைக்கிற ஏதோ ஒரு பொருள் அவங்களோட சம்பந்தப்படுத்தப்படணும். அப்படித்தான் இப்ப வரைக்கும் ஒன்றும் இல்ல மரிச்ச உடனே. ஆனா மரிச்சு உயிரோட எழுப்பேக்கல அவர்களுக்கு அந்த அது இந்த பூமியில இருந்த அந்த மூரங்களோட சேர்ந்து அது வருகிறது. அப்ப இந்த பூமியும் அந்த பாவம் இல்லாமல் ஆக்கப்பட்ட அந்த நிலைமையும் அந்த உடம்பும் தரத்திலையும் எல்லாத்திலையும் அது இதாக. அதாவது நாம இதே உடம்பு தான் இருக்கும். நாம இப்ப இதுல வாசினாங்களே இல்ல, அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது கடைசி நாளில் அதே சரீரத்துடன் உயிர் தெழுப்பப்படுவார்கள். அதே சரீரத்தோடு அதே உடலோடு உயிர் தெழுப்பப்படுவார்கள் என்று நாம யோசிக்கல. அந்த நாங்கள் என்ன சொல்றோம், அது எழுப்பப்படுறது மகிமையான சரீரமா இருக்கும். அதாவது அழியாத சரீரம். அது ஆதாமுக்கு ஆண்டவர் படைச்ச அந்த சரீரம், அது இந்த பூமியில இருந்தால் அது கொடுக்கப்பட்டது. அந்த சரீரம் தான் அது இருக்கு. எப்படி அவர் பெர்ஃபெக்டா ஆண்டவர் 2 பேரையும் டிசைன் பண்ணினாரோ அதே பெர்ஃபெக்டா தான் நம்முடைய சரீரங்களும் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் டிசைன் பண்ணிக்கல அந்த சரீரத்தினுடைய டிசைனிங் நாம சொல்ற மாதிரி அதை கொண்டு கடத்துறதுக்குரிய செயல் நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுறோம். கிளத்துல இருக்கிற செல்லுல இருக்கிற அந்த டிஎன்ஏ தான் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் படைக்கல அந்த டிஎன்ஏ சில ஈக்குவேஷன் சமன்பாடு கொடுத்தான் படைச்சிருக்கிறார். அப்ப 5 விரல் 2 கண், அந்த கண் இப்படி பார்க்கத்தக்க இந்த இது இப்படி இப்படி எல்லாம் ஆண்டவர் அதான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடுகள். அந்த சமன்பாடுகள் பாவத்தாலதான் அது விகாரம் அடைஞ்சது, பிறழ்வுபட்டது.
அப்ப ஆனா ஆண்டவர் கொடுத்த ஒரிஜினல் சமன்பாடு அது இன்னும் இருக்குது. அவர் அத பாவத்தால அவர் அதை உடைச்சவர் சில விஷயம். அதனால சில வழியில பிறக்கேக்கல ஊனத்தோட பிறக்கிறோம், அல்லது இந்த பூமியில நாம சில வழியில ஊனமாகிறோம். இப்ப நாம மரிச்ச எலும்பேக்கல்ல ஆண்டவர் முதல் கொடுத்த சமன்பாடுல அது இன்னும் இருக்குது. அதனால உயிரோட எலும்பேக்கல்ல அந்த பெர்ஃபெக்டான உடம்பு தான் நம்ம எல்லாருக்கும் மனுஷருக்கு இருக்க போகுது. ஆனா எல்லா மனுஷனுடைய உடம்பும் பெர்ஃபெக்டா இருந்தாலும் அது அழிவுக்கான பெர்ஃபெக்ட் ஆக போகுது, துன்மார்க்கருடையது நம்மளுடைய மகிமைக்கான பெர்ஃபெக்டா ஆக போகுது. அது நித்தியமாக அழியாம இருக்கிற மாதிரி, நித்தியமா வேதனை அனுபவிக்கிற மாதிரி அந்த உடம்பை ஆண்டவர் அமைக்கிறார். நமக்கு உதாரணம் சொல்லும், நமக்கு ஒரு விரல் ஒன்று சாதுவா கத்தியால அல்ல நகம் ஒன்று உடைஞ்சு அந்த நகம் இப்ப அதுல இல்ல, சரியோ? நகம் ஒரு அப்பாவுக்கு நகம் உடைஞ்சு நகம் இல்ல, அவர் நம்ம அப்பா கல்யாணம் செய்து அல்லது விரல்ல ஒரு சின்ன துண்டு வெட்டுப்பட்டு வையுங்க. இப்ப அவருக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு பெருவிரல்ல அந்த நகமும் விரலும் வெட்டுப்பட்டா பிறப்பினம். ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா ஆண்டர் கொடுத்த இந்த டிஎன்ஏல ஈக்குவேஷன் பெருவிரல் இப்படித்தான் இருக்கணும்ன்றது அவர் ஏற்கனவே கொடுத்த அந்த சமன்பாடு. அதனால நம்ம உடலில குறைபாடுகளோடு இருந்தாலும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு அது இருக்கா? ஏன்? அது அந்த டிஎன்ஏல ஆண்டவர் அது பெர்ஃபெக்டா பிறகுதான் கொடுத்திருக்கிறார். அப்ப இது என்னத்தை உடைக்க போகுது? உங்களோட அப்பாக்கு இருந்த இந்த வருத்தம், உங்களோட அம்மாக்கு இருந்த இந்த வருத்தம் போய் விளங்குதோ? என்ன விரல் மட்டும் வராது, என்ன வருத்தம் மட்டும் வரும்? அது பாவத்தால விகாரம் அடையும். அதை நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, பாவத்தால விகாரம் அடையும். மற்றபடி ஆண்டவர் அப்படி ஒரு சமன்பாடு அவர் மாற்றவே இல்லை, ஒரு தருக்கு மாத்துறதே இல்லை. அந்த அப்பாக்கு இருந்தது அம்மாக்கு இருந்தாண்டு கேட்கிற அந்த செட்டப் அது டார்வின் கோட்பாட்டுக்குள்ள இருந்தா வெளியில வருது மெயினா. அதுக்கு முன்னுக்கு அப்படியே வேண்டாம். ஆண்டவர் கடவுளுடைய மக்களாக இருக்கிறவர்களுக்கும் அம்மாக்கு இருந்தது அப்பாக்கு இருந்தாண்டு ஒரு கதை ஒன்றுமே இல்லை. மற்றபடி எல்லா துன்மார்க்கருக்கும் எந்த வருத்தமும் அப்பாக்கு இல்லாட்டியும் உனக்கு வேற. அதனால ஆண்டதுல நான் துன்மார்க்கமான பெற்றாரா இருந்தவனுடைய பிள்ளைகிட்ட அந்த துன்மார்க்க தீர்ப்புல நான் கேட்க மாட்டேன். பிள்ளை துன்மார்க்கமா நடந்தது நான் கேட்பேன். உலக அப்ப நீதிமான இருந்தபடியால அந்த நீதிமான் தனத்தால பிள்ளைக்கு நான் வருத்தம் வராமல் ஆக்க போறதில்லை. என்ன பிள்ளை துன்மார்க்கம் இருந்தா வருத்தத்தை நான் அந்த விகாரம் அடைய பண்ணுவேன். அப்ப இந்த பாயிண்ட் அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து கடத்தப்படுறதில்லை விஷயம் ஒன்று. அது ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் பெர்ஃபெக்டா தான் வச்சிருக்கிறார். என்னத்தை ஆண்டவர் கடத்த வைக்கிறார் என்றால் ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமையினுடைய அந்த பாவத்தை அவர் ஆத்துமாவில சாட்டுற. எப்படி கிறிஸ்துவனுடைய நீதி எங்களுடைய ஆத்மாவில சாட்டப்படுகிறதோ அப்ப அது மாதிரி ஆத்மாவில் அந்த பாவத்தினுடைய தண்டனை சாட்டப்படுது. ஆக பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் கோபாக்கினையின் பிள்ளைகள் இல்ல. ஆக அப்பாக்கு இருந்தபடியா பிள்ளை கட்டாயம் இருக்கணும்ன்றது இல்லை. இது லாமாக் என்று சொல்லப்படுற ஒரு விஞ்ஞானியினுடைய அந்த ஒரு நான் நினைக்கிறேன் லாமாக் படிச்சிருக்கிறோம். அவங்களுடைய யோசனை தான் அந்த இது. அது டார்வினுக்கு முன்னுக்கு இருந்தையால் அவர் படைப்பை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆண்டவற்ற படைப்பை அவங்க எல்லாம் ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட் ஆனாக்க. ஆனா அப்ப அவர் தான் சொன்னார் சரீரத்தில் ஏற்படுகிற கோளாறுகள் சந்ததியை பாதிக்கும் என்று சொல்லி. அப்பதான் கணவர் அப்படி யோசனை அந்த விஷயத்தை எடுக்க தொடங்கினவர். ஆனா பைபிள்ல சரீரத்தில் ஏற்பாடுகிற கோளாறுகள் ஒரு நாளும் பிள்ளைகளை பாதிக்கிறது இல்லை என்றது பைபிள்ல ஏற்கனவே ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். எப்படி? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணேக்கல நுனித்தோலை வெட்டையா என்று சொன்ன உடனே நுனித்தோல் வெட்டினது புறக்கிறவுள்ள நுனித்தோல் வெட்டப்பட்டா புறாக்குது. அதுக்கு திருப்பி வெட்ட வேணும். நுனித்தோலோட பிள்ளை புறாக்கு. அதுல உடம்பில ஏற்படுற சரீரத்தில் ஏற்படுகிற எந்த பாதிப்பும் பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது இல்லை.
அது ஆண்டவற்ற சமன்பாட்டுக்குள்ள அது கொண்டு வரப்படணும். ஆண்டவர் பொதுவாக அப்படி கொண்டு வரதில்லை. அது அவற்ற பாவத்தாலே அது சாற்றல் செய்யப்படல. அதை விட இன்னும் பெரும் துன்பமான விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அப்பாவில இருந்தபடியா அது அப்படியே பிள்ளைக்கு வர்றதுக்கு பைபிள்ல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அது வெறும் பைபிள் தெரியாத ஆட்களுடைய யோசனை. அது முற்பிறவியில செய்தது இந்த மாதிரி இந்த அஞ்ஞானிகளுடைய யோசனைகளை தான் கரவேர் இந்த அஞ்ஞான டாக்டர்ஸ் மாதிரி கேட்டுக்கொண்டிருப்பேன். அதனால பாவத்தால அது வருது. அப்பாக்கு இல்லாட்டி எனக்கு வரும். ஏன்னா பாவத்தால் அப்பாக்கு இருந்ததும் எனக்கு வரும் பாவத்தால். அப்பாக்கு இருந்தது ஆனா எனக்கு வராது. அது பரிசுத்தத்தால். அதனால இங்க எது தீர்மானிக்கிறது? பிறப்பில்லை, பாவம். அதுல இந்த டாக்டர்ஸினுடைய நம்மள தமிழ் டாக்டர்ஸ் இந்த அஞ்ஞான டாக்டர்ஸினுடைய சிந்தனை பைபிளுக்கு எதிராக இருக்கு. இந்த விஷயங்கள்ல கவனமா நாம அதுல கையாளணும். அதுல அது பாவத்தினுடைய ஆண்டவர் நாம சொன்ன மாதிரி அவர் விசாரிக்க வலிக்கிறார். சில காரியங்கள் எங்களுக்கு இருக்கு. அது அவருக்கு முன்னால அது நீதி. அவர் அதை சில வழியில சேர்த்து விசாரிக்க வலிக்கிறார். ஆக கட்டாயம் அப்பாக்கு இருந்தா அம்மா பிள்ளைக்கு வரணும், அம்மாக்கு இருந்தா பிள்ளைக்கு வரணும்ன்றது அது சத்தியம் இல்லை. சத்தியம் எப்பயுமே அது உண்மை. ஆனா இது எப்பயுமே உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. அதுல இந்த விஷயங்களை நாம விளங்குறோம். அப்ப அந்த நாம அவயவ குறைபாடோட இந்த பூமியில பிறக்கிறது நாம திருப்பி உயிரோடு எழும்பேக்கல்ல அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இருக்கும் அந்த அவயவம். ஏண்டா அந்த ஆண்டவற்ற சமன்பாடு கடத்துற சமன்பாடு ஒரு காலம் மாத்த இல்லை. மூன்றாவது பேர ஆனா அநீதியானவர்களுடைய உடல்கள் கிறிஸ்துவோட வல்லமையால கனையினத்துக்காக உயிர்த்தெழுப்பப்பட்டு அது நித்தியத்துக்கு அழிவுக்கு போகுது. அது நான் சொன்ன மனுஷர்கள் எப்படியோ இனி அந்த உடலும் அழியாத உடலாக, அதாவது திருப்பியோ காபனா ஆக்சிஜனா மாறாத உடம்பா தான் நான் அமைப்பேன். அப்படி அமைச்சா அது நித்தியமா அது இருக்கிறப்போ அந்த உருவ அமைப்பும் அது நித்தியமா உணர்வோட அதை சேர்த்து அனுபவிக்கும். அப்ப கேள்வி, நாம அந்த சரீர மரணத்துல சரீரத்திலிருந்து ஆத்மா பிரியக்கல, ஆத்மா தனியா சரீரம் தனியா போனது. அப்ப அந்த பாவத்தினுடைய தாக்கத்தை துன்மார்க்கர் உடனடியா நரகத்தில் அனுபவிச்சு கொண்டிருப்பினார். ஆனா அவரோட உடம்பை அனுபவிக்குதா? உடம்பை அனுபவிக்க இல்லை. அதே போல பரிசுத்தவான்களுடைய சரீர மரணத்தில் அவருடைய ஆத்மா உடனடியாக பரலோகத்தில் கடவுளுடைய சமூகத்தில் அமைதியும் சமாதானமும் ஆறுதலையும் அடைஞ்சு கொண்டிருக்கு. அவரோட உடம்பு அதை அடையுதா? இல்லை. அது இங்க கார்பனும் ஹைட்ரஜனுமா மாறி போய் இருக்கு. அப்ப திருப்பியர் உயிரோடு எழுப்பி என்ன நடக்க போகுது? அவர் அந்த மீட்கப்பட்ட சரீரத்துக்கு மீட்கப்படாத சரீரத்துக்குமான வித்தியாசத்தை காட்டி அந்த தண்டனை பாவத்தினுடைய தண்டனை தீர்ப்பை ரெண்டுக்கும் சேர்த்தே கொடுக்கறதுக்காகத்தான் அவர்களை உயிரோடு இருப்பார். அப்ப கொஞ்சம் குறிப்பிட்ட ஆண்டுகளா கிறிஸ்து திருப்பி வரும் வரைக்கும் இருக்கிற அந்த தீர்ப்ப, அந்த பாவத்தினுடைய தண்டனை தீர்ப்பின் அகோரத்தை அனுபவிக்காத அந்த காத்தா போயிருக்கிற அந்த மூலங்களா இருக்கிற சரீரம் திருப்பி சேர்ந்து ஆத்மாவோட சேர்ந்து திருப்பி அனுபவிக்க போகும். அதுதான் பைபிள் நாம சொல்லும். அது ஐயோ, இதை விட இப்படி ஒரு மரியாதை கேடு தேவையில்லை. உயிரோடு எழுப்பப்பட்டாங்களா, ஆனா அழிவுக்காக என்ற இப்படி ஒரு மரியாதை கேடான உயிர்த்தல்கள் தேவையில்லை. இது மரியாதை கேடான உயிர்த்தல்கள், நொட்டாரியாசிட்டி நாம சொல்லல. அந்த குளப்படியில பிரபல்யமா இருக்கிறது. உங்களோட மகன் சரியான, எல்லாருக்கும் தெரியும் உங்களோட மகனை என்ன எப்படி தெரியும், அவ்வளவு குளப்படி. இப்படி ஒரு பிரபல்யம் தேவையா? இதை விட உலகம் தெரியாம இருக்கிறான் ஐயா நல்லது என்ன மகனை. அப்ப அப்படித்தான் இந்த சரீரம் துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல். ஏதோ உயிரோட ஐயோ உயிரோட எழும்பி இருந்தாங்க பரவாயில்லையப்பா, என்னத்துக்கு ஒன்று சொல்றதுக்கு ஒரு புழுகும் இல்ல. நித்தியமா அந்த ஆத்மாவில் அனுபவிச்சு கொண்டிருந்த தண்டனையை இப்ப சேர்ந்து நரகத்தில் அனுபவிக்க போறோம். ஐயோ ஏன் இப்படி கடவுள் நம்மளுக்கு, ஐயோ இதை சொல்ல சொல்ல கேட்கலேன்னு. அதனால கன ஈனத்துக்கு கண்டு எழுப்பப்படும், மரியாதை ஈனத்துக்கு தான் அவரோட உயிர்த்தெழுதல். ஆனா உங்களோட பிள்ளை ஐயா உங்களோட பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். எப்படி அவன் தானே ஒவ்வொரு முறையும் பைஸ்கிங்ல இது எடுத்து கொண்டிருக்கான். அது பேனே அந்த பேர்கள் அந்த வரைகள் அவங்களோட பேர் தானே சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். இது கிணத்துக்குரிய அந்த
பிரபல்யம். இதான் பரிசுத்தவான்களினுடைய உயிர்த்தெழுதல். அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவதற்குள்ள எழும்பின அது எழும்பினதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கணம் அதன் அதில் அழிவில்லாததாக எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்பட்டது மகிமை கனமுள்ளதாக எழுந்திருக்க போகுது. அப்ப பரிசுத்தவான்களுடைய சரீரமும் உயிரோடு எழும்புது, துன்மார்க்கருடைய சரீரம் உயிரோடு எழும்புதான். ஆனா துன்மார்க்கர் ஏண்டா உசிரோடு எழும்பினோம் என்று கதற வேண்டிய ஒரு உயிர்த்தல் அது. ஆனா பரிசுத்தவான்கள் அப்பாடா இதுக்குத்தானே எவ்வளவு நாளுங்க, ஐயோ இந்த சரீரத்தை இதுக்கு முன்னுக்கு இந்த இதே சரீரத்துல ஆண்டவரை எப்படி துக்கப்படுத்தினாங்க, இப்பதான் இனி ஒன்று இது இல்லை எங்களுக்கு, யார் பேயும் இல்ல பாவம் இல்ல, போ கடவுளே இந்த சரீரத்தாலே நாங்கள் உண்மை சேவிப்போம். அப்ப பாயிண்ட் என்ன, இப்ப கடவுள் இருக்கிற பிலத்துல இந்த சரீரத்துல நாம எவ்வளவுக்கு அவரை சேவிக்க விரும்புறோமோ அந்த யாக்கள்லாம் பாவமே இல்லாத சரீரத்துல சேவிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கிறார். இந்த சரீரத்துல தேவனை கலைஞனப்படுத்துறதுக்கு யாராவது யோசிச்சா பிரணத்துக்கு உனக்கு நித்தியமான ஒரு கணம் நித்தியமா கலைஞனப்படும். அதெல்லாம் நம்முடைய ஆத்மாவாலையும் நம்முடைய சரீரத்தாலையும் தேவனை மகிமைப்படுத்த. ஏன்னா அதுதான் நித்தியமா வாழ்றதுக்கும் பொருத்தம். இல்லாட்டி பிறகு இங்க எல்லா குழப்படி பிறகு அங்க குழப்படி இல்லாம பிறகு அங்க நமக்கு அதுல அந்த ரெண்டுக்கு முறையில சரியான பொருத்தப்பாட வேதம் காட்டுது. இங்க ஆவியாலையும் ஆத்மாவையும் பரிசுத்தமா வாழறதுக்கு கிறிஸ்துவுடைய பிறப்போட பரிசுத்தாவுடைய உதவியோட முயற்சி செய்யறியோ அங்க உனக்கு பெர்ஃபெக்டா அந்த கஷ்டங்களும் இல்லாம ஆக்குற. ஆனா இங்க நமக்கு பிரச்சனை என்ன, அப்புறம் என்ன இங்க எந்த ஒரு கவனம் எடுக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு அங்க வரும். அதனால கனமான உயிர்த்தலோடுமா கனையின மரியாதையான உயிர்த்தலோடுமா கௌரவமான உயிர்த்தலோடுமா கௌரவம் இல்லாத. இந்த சத்தியம் அவிசுவாச ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு அவரோட புத்திக்கு தெரியாது. அந்த புத்தி அது கடவுளுடைய இந்த அறிவுகளால அது வழிகாட்டப்பட வேண்டும். அதனாலதான் எபிகூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் அந்த அரையோபாகு மேடையில கதை கேட்கல. நாமளது மாஸ் என்று சொல்றோம், உண்மையில அந்த கிரீக்ல அது அரையோபாகு தான் அதனுடைய பேர். அப்ப அது அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த 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 மாசம் அந்த கீழே இருக்கிற மேல அந்த ஸ்டேஜுக்கு பேர் அரையோபாகு. அப்ப நான் இந்த முறை அந்த சொல்லலாம் அதுல பயன்படுறேன். இந்த முறையும் அடுத்த போன முறை அடுத்த அரையோபாகு அந்த ஸ்டேஜ் அது அந்த ஞானிகள் கதைக்கிற இடம். அது சும்மா எல்லாம் ஸ்டேஜ் வரையலாது. அது பெரும் ஞானிகளை இருந்தால் மட்டும்தான் ஏற்றுவாங்க கதைக்கல. அப்படியான ஆட்கள் மத்தியில பவுலப்போசனுடைய பிரசங்கம் வரைக்கல அங்க உயிர்த்தலை பற்றி சொன்னா அவங்களுக்கு ஒரு புதினமாயிருது. என்னடா இது பகுத்தறிவுக்கு ஒத்து வராத ஒன்றை கதைக்கிறான். அப்ப பகுத்தறிவுக்கு கடவுளுடைய அந்த வெளிச்சம் குடுபட்டாத்தான் இதுகள் விளங்கும். ஏன்னா பகுத்தறிவும் பாவத்தால அறிவில்லாம போய் கிடக்கு. எப்படி ஓய்வு நாள் அறிவு இல்லாம இருக்குதோ அதே மாதிரி உயிர்த்தலை பற்றி அறிவும் மனுஷருக்கு சுபாவ சட்டம் ஒன்றும் போதிக்கிறது இல்லை. சுபாவ சட்டத்துக்கு அது தெரியும். அதானே பகுத்தறிவு சட்டங்கள். படைப்பு சட்டங்களுக்கு அது விளங்க. அது ஸ்பெஷலா ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறா மட்டும்தான் தெரியுது. அது உண்மை. ஏன்னா மிச்ச பகுத்தறிவை தான் என்னத்துக்கு படைச்சிருக்கிறார், இதே என்னது படைச்சிருக்க அவர் சொன்னதால் எல்லாத்துக்கும் எல்லாம் விளங்கும். தேவன் ஒருவரே உண்மையானவர், மற்ற எந்த மனுஷனும் பொய்யன் என்போமா. அதனால இந்த உயிர்த்தலை பற்றி சொன்னா சில வழியில சிரிப்பு, நாங்கள் இன்னொரு நாளைக்கு இதை கேட்கிறோம் போயிட்டு வாங்க சில வழியில நம்ம சயின்டிஸ்ட் நம்ம கால சயின்டிஸ்டாக சொல்லலாம். எப்படி அந்த காலத்துல இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு மனுஷன்டா வெறும் கெமிக்கல் பேக் கொண்டுதான் அவனை கடைசியில் எடுத்தா ஒரு கெமிக்கல் ஒரு பேக் கெமிக்கல் பேக்ல மனுஷனை லேபோரட்டரியில் எடுக்கலாம்னு நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனா மனுஷன் அது இல்லை. மனுஷன் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அவற்ற படைப்பின் சிகர். அது எந்த ஒரு படைப்புகளாலையும் அது மெச் பண்ணியலார். அதை வேணுமென்று நிராகரிக்கிற ஆட்கள்லாம் அதை வெறும் கெமிக்கல் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியங்களை தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத ஆட்கள். ஏண்டா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனது உண்டானால ஏற்றுக்கொள்ளுங்கடாப்பா. அதான் இயேசு கிறிஸ்து தான் நான் பரிசோதனை பூமிக்குரிய விஷயங்களை நான் கதை கேட்கலையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. பரலோகத்துக்குரிய இந்த உயிர்த்தல் விஷயங்களை பற்றி கதைச்சா என்னன்றா உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளுவீங்க.
என்ன உங்கள் ரெண்டுக்கும் பொருத்தமே இல்லையா? பௌத்தறியில விளங்கக்கூடிய கதைகளை சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீர்கள். குரங்குல இந்த மனுஷன் வரையில மனுஷன் வரலாம் என்று சொன்னதையே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னன்னு உயிர்த்தல் இருக்கின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க. அதனால இதான் இந்த இதுக்குள்ள இருக்கிற சத்தியங்கள். அப்ப இது நம்ம சில்ட்ரன் கேட்டகிசத்துல நாம அதை படிக்கிறோம் இல்ல, நீதிமான்கள் மரிக்கும் போது என்ன நடக்கிறது, துன்மார்க்கர் மரிக்கும் போது என்ன நடக்கிறது, துன்மார்க்கருடைய ஆவிகள் எங்க போகுது, நீதிமான்களுடைய ஆவிகள் எங்க போகுது, இதெல்லாம் 4 கேள்வி 5 கேள்வியில நாமளும் இவ்வளவு சத்தியங்களையும் அதுக்குள்ள படிச்ச நாங்கள். சோ இத மனதில் வச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாம தொடர்ந்தும் அந்த உடலையும் ஆத்மாவையும் அல்ல உடலையும் ஆவியையும் அல்ல உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமா காத்துக்கொண்டு நாம நித்திய ஜீவன மகிமையுள்ள எழுந்திருக்க கடந்து செல்வோமாக. ஆமென்.